அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணையில் இருந்து வரக்கூடிய நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இன்றைய நீதிமன்ற விசாரணையில 8 அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. அது குறித்து தான் நாம் விரிவா பேச இருக்கிறோம். முதல் விஷயம், நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய பணிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல அடுத்தடுத்து வாய்தாக்கள் வாங்கப்பட்டு இன்னும் ஒரு முடிவை எட்ட முடியாத ஒரு சூழல்ல தான் இன்றைய தேதி, அதாவது ஆகஸ்ட் 22 அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்னைக்கும் அந்த 16 மாவட்டங்கள்ல 13 மாவட்டங்களுக்கான அந்த மதிப்பீட்டு பணிகள் தான் நிறைவடைந்திருக்கு. அதுவும் 13 மாவட்டங்களுக்கு முழுமையா நிறைவடைந்துருச்சு அப்படிங்கிறத பதிவு செய்துட்டாங்க. மதுரையில ஒரு சரிபாதி அளவுக்கு தான் நிலங்களை மதிப்பீடு செய்திருக்கிறோம். அடுத்து திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்னும் முழுமையை அடையலை அப்படிங்கிறத அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல முன் வச்சாங்க. இந்த 3 மாவட்டங்களுக்கான அந்த மதிப்பீட்டு பணியை செய்து முடிப்பதற்கு 2 வாரம் அவகாசம் கேட்டிருந்தாங்க. அந்த அவகாசத்தை நீதியரசர் வழங்கி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில இந்த வழக்கு விசாரணையானது செப்டம்பர் 11ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதற்குள்ளாக இந்த 16 மாவட்டங்களுக்கான அந்த மதிப்பீட்டு அறிக்கைகளை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவோட அது பதிவாகியிருக்கு. இது முதல் விஷயம். 2வது, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஜினி ஒரு விஷயத்தை இந்த நீதிமன்ற விசாரணையில குறிப்பிட்டாங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த வில்லிச்சேரி அப்படிங்கிற ஒரு வருவாய் கிராமம், அங்க இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் தொடர்பான அந்த நிலங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய பணி நடைபெறல அப்படிங்கிறத கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த வில்லிச்சேரிங்கிறது வருவாய் மாவட்டமா தூத்துக்குடி இருக்கு. ஆனா பதிவு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாளையங்கோட்டை சார் பதிவாளர்களுடைய கட்டுப்பாட்டுல அது வருது. பாளையங்கோட்டைங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்ததா இருக்குது. அப்ப இந்த மாவட்ட எல்லை தகராறு பிரச்சனை காரணமா அந்த இடம் மதிப்பீடு செய்யாம தடைப்பட்டிருக்குது. அப்ப இதை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து தென்காசி பகுதியினுடைய மதிப்பீட்டாளராக பணி செய்த விநாயகி அப்படிங்கிறவங்களை இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ரஜினி முன் வச்சாங்க. அவங்க ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க, அவங்க செய்ய விருப்பத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் நாங்களா எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பதிவாளரும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பதிவாளரும் தெரிவித்ததன் அடிப்படையில இப்ப நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நீதிமன்றமும் அதற்கு முறையான அனுமதியை கொடுத்திருக்கிறதுனால இப்ப அடுத்த கட்டமா அந்த பணி நடக்க இருக்குது. இது 2வது விஷயம். 3வது, தேனி மாவட்டம் போடி பக்கத்துல கிரீன் ராயல் ரிசார்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நியோமேக்ஸுக்கு சொந்தமான அந்த இடத்தை ஈஓடபிள்யூ போலீசார் அட்டாச் செய்துட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கிரீன் ராயல் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறது இயங்கி கொண்டுதான் இருக்குது. அதனுடைய வருமானம் குற்றவாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அரசு கையகப்படுத்தின சொத்து, ஈஓடபிள்யூ போலீசார் கையகப்படுத்தின சொத்து இன்ன வரைக்கும் குற்றவாளிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வழக்கறிஞர் ரஜினி நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த கிரீன் ராயல் ரிசார்ட் சம்பந்தமான ஒரு விரிவான பதிவை இதற்கு முந்தைய வீடியோல நாம் விரிவா பதிவு செய்திருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடைக்கால உத்தரவுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா ஆண்டுக்கு 7 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த ரிசார்ட் வழியாக வருமானம் பெறப்பட்டு வருவதாகவும் அது அனைத்தும் ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நோக்கத்துல அது உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருந்துதான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமும் அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கு. 4வது விஷயம், முன்னரே சொன்ன மாதிரி அந்த வில்லிச்சேரி போன்று பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் அல்லது வேற தனிப்பட்ட சிக்கல்கள் காரணமாக சில மாவட்டங்கள்ல நியோமேக்ஸுக்கு சொந்தமான சில இடங்களை இந்த மதிப்பீட்டு குழு மதிப்பீடு செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு அரசு தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது பட்டியல் அப்படிங்கிறது ஈஓடபிள்யூ போலீஸினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த பணி தொடங்கும் பொழுது அந்த பட்டியல்ல இருந்த இடங்கள் எல்லாமே அந்தந்த மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அரசினுடைய கவனத்துக்கு வரக்கூடிய அந்த சொத்துக்களுடைய விவரங்கள் அன்றாடம் அந்த இணையதளத்துல அப்டேட் செய்யப்பட்டு இருக்கு. அப்ப அது குறித்த தகவல்களையும் நாங்க பதிவாளருக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசு தரப்புல முன் வச்சாங்க. கூடவே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதுல இவங்க குறிப்பிடும்படியா இருக்கக்கூடிய சில இடங்களை ஏன் மதிப்பீடு செய்ய முடியாம போனது அப்படின்னு சொன்னா, அந்த இடங்கள் கொஞ்சம் வில்லங்க நிறைந்ததா இருக்குது. சில இடங்களை அவர்கள் வேறு சில நபர்களுக்கு வித்து இருக்கிறாங்க, அது 3ஆம் நபர்களுடைய பெயர்ல இருக்குது. அப்ப அது போன்ற சிக்கலுக்குரிய இடங்களை இந்த வரம்புக்குட்பட்ட காலங்கள்ல மதிப்பீடு செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதை நாங்க கண்டிப்பா செய்வோம், இதை முதல்ல நாங்க முடிச்சிடுறோம்
அப்படிங்கிறத அரசு தரப்புல விளக்கமா எடுத்து சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல நீதியரசர் அப்ப இது போன்ற இடங்களை தனி பட்டியலா ஒரு தனி லிஸ்ட் நீங்க வச்சுக்கிட்டு அதை நீங்க அடுத்தது வந்து ப்ரொசைட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இது போல எதுவும் விடுபடல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 5வது விஷயமா 16 மாவட்டங்கள்ல 13 மாவட்டங்களுக்கான அந்த மதிப்பீடு பணி நிறைவடைந்தது இல்லையா? அப்ப அந்த மதிப்பீட்டு அறிக்கையை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல வாதிடக்கூடிய வழக்கறிஞர்களாகி எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி என்னுடைய கோர்ட்ல எல்லாமே வெளிப்படையாகத்தான் நடக்கும், இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதனால வழக்கறிஞர்களுக்கு மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் யார் வேணாலும் பார்க்கக்கூடிய வகையில அந்த பட்டியல் ஈவடபிள்யூ போலீசாரனுடைய இணையதளத்துல கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. முதல்ல அவங்க 16 மாவட்டங்களுக்கான அந்த பணியை முதல்ல முடிக்கட்டும், என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதை நான் விநியோகிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட அந்த அறிக்கையை வந்து பொதுவெளியில் வெளியிட்ட பிறகு வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்தும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் அதுல எதுவும் ஆட்சேபனை எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சேபனையை தெரிவிப்பதற்கும் ஒரு வாரம் அவகாசம் நான் கொடுக்கிறேன். உங்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகுதான் அந்த அறிக்கை இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நீதியரசர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த ஒரு கோரிக்கை ஏன் அவசியமாகுது அப்படின்னு சொன்னா சில மாவட்டங்கள்ல வேணும்னு அந்த நிலத்தினுடைய மதிப்பை உயர்த்தி போட்டுட்டாங்க, சில இடங்கள்ல குறைச்சி போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப குறைச்சி போட்டுட்டாங்களா உயர்த்தி போட்டுட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான அந்த ஆதாரங்களையும் அதற்கு தோதான அல்லது அதற்கு அந்த வாதத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல போதுமான ஆவணங்களோட அதை நீதிமன்றத்துல முறையிடுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி உறுதிப்படுத்தி இருக்காருங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு. அடுத்தது 6வது விவகாரமா இது இந்த வழக்குல ஒரு புதிய கோரிக்கையா புதிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல ஈஓடபிள்யூ போலீசார் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. டான்பிட் நீதிமன்றத்துலதான் முறைப்படியான வழக்குங்கிறது நடக்குது. அதுதான் ட்ரையல் கோர்ட். அங்கதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அங்கதான் இவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற அந்த விசாரணை எல்லாமே அங்கதான் வந்து நடக்க போகுது. டான்பிட் நீதிமன்றம் தான் இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனையை வழங்க போகுது. அது 10 வருஷம் கழிச்சு கொடுக்குதா 15 வருஷம் கழிச்சு கொடுக்க போறாங்களாங்கிறது தனிக்கதை. ஆனா டான்பிட் நீதிமன்றம் தான் இந்த வழக்குக்கு முழு அத்தாட்சி. ஆனா அதே நேரத்துல இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலர் நுகர்வோர் நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. குறிப்பா தேனி மாவட்டத்தை சார்ந்த சில நபர்கள் ஆஸ்ட்ரோனிஸ் அப்படிங்கிற ஒரு துணை நிறுவனத்துக்கு எதிராக அந்த நிறுவனத்துல முதலீடு போட்டவர்கள் அடுத்தடுத்து பல்வேறு நுகர்வோர் நீதிமன்றங்கள்ல அந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட நுகர்வோரா நீதிமன்றம் கருதி அந்த விசாரணையை நடத்தி ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. அது போன்ற குறைந்தபட்சம் 10க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் நுகர்வோர் நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல வழங்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாத்திலையும் காப்பி பேஸ்ட் கதையா அவங்க சொல்லி வரக்கூடிய ஒரே பதில் என்னன்னு சொன்னா இதனுடைய பிரதான வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு, டான்பிட் நீதிமன்றத்திலையும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையிலே நடந்துட்டு இருக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க இந்த வழக்கை இங்க நீங்க நடத்த முடியாது, அதோட தொடர்புடையதா இருக்குது, அதுல ஒரு முடிவு எடுத்தாதான் இதுல நாங்க வந்து ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பிலிருந்து அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அந்த வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் அதெல்லாம் கிடையாது, ஏத்துக்க முடியாது, நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, தீர்ப்பை வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அவங்களால வந்து அந்த பணத்தை திருப்பி தர முடியல அப்படின்னு சொன்னா அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை வந்து வாரண்ட் பிறப்பீங்க, அவங்கள சிறையில் அடைங்க அப்படின்னு அடுத்த கட்ட கோரிக்கை மேல்முறையீடு அப்படிங்கிற மாதிரியான சில நகர்வுகள் அது தனி ட்ராக்ல நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த சூழல்ல தான் இது போல யாரெல்லாம் நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவை பெற்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வழக்குகளை எல்லாம் இந்த பிரதான வழக்கோட இணைக்கணும், இந்த வழக்குகளை டிரான்ஸ்பர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது தொடர்பா நான் எப்படி உத்தரவு போடுறதுன்னு தெரியல, அதனால உங்க தரப்பு வாதங்களை அடுத்த வாய்தாவில் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுலேயே இது போன்ற நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு போட்ட தரப்புலேயே ஒரு தரப்பினர் டிரான்ஸ்பருக்காக வந்திருக்காங்க. அதுல ஒரு தரப்பினர் நீங்க இப்படி டிரான்ஸ்பர்னு நீங்க சடனா இங்க கொண்டு வந்ததுனால நாங்க அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு தடையா இருக்குது, அவங்களுக்கு நாங்க வாரண்ட் பிறப்பிக்கணும்னு நாங்க வந்து அங்க முறையீடு செய்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல
இந்த வழக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தமாக நீதிமன்ற விசாரணையில் இருந்துட்டு இருக்கிறதுனால நாங்க எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு அங்க காரணம் சொல்றாங்க. அப்ப நாங்க அவங்கள வந்து வாரண்ட் போட்டு அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், அது வரைக்குமாவது நீங்க டிரான்ஸ்பர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் ஒரு கோரிக்கையை அங்க முன் வச்சாங்க. அப்ப அதற்கும் பொறுமையா பதில் சொன்ன நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, உங்களுக்கு வாய்ப்பு வழங்குறோம், அடுத்த வாய்தாவில் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அந்த இடத்துல வழக்கறிஞர் ராஜ் அப்படிங்கிறவரு மீண்டும் இந்த விவகாரத்துக்கு அழுத்தம் கொடுத்து பேசினாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கடுமை காட்டின நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த வழக்கு விசாரணையில தனிப்பட்ட முறையில நான் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க இயலாது அப்படிங்கிறத வெளிப்படையா வந்து சொல்லிட்டாரு. நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் வந்து எழுப்புறாரு. இன்னும் ரொம்ப சொல்ல போனா, நீங்க உங்களுடைய 2 கிளையண்ட்டுக்காக நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா இன்னொரு தரப்பு ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்களுக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க, இதை நான் எந்த பக்கம் பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பினாரு. கூடவே ஒரு பெயில் கேன்சலேஷன் தொடர்பான கேஸ்ல தான் நான் இத்தனை உத்தரவுகளை போட்டிருக்கிறேன், இவ்வளவு விவகாரங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன், பெயில கேன்சல் பண்றேன்னு சொல்லி உத்தரவு இப்பவே போட்டுறவா, அதனால யாருக்கு என்ன லாபம், கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படிங்கிற விஷயத்த அவரு வலியுறுத்தினாரு. ரொம்ப சொல்ல போனா, அவங்கள ஜெயில பிடிச்சி போட்டுட்டா 3 வாரமோ 4 வாரமோ திரும்ப வெளியில வர போறாங்க, இதனால யாருக்கு என்ன லாபம் ஆயிர போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அழுத்தமா எழுப்பி இருக்கிறாரு. மிக முக்கியமா இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவங்க போட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதுவும் பணமா வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க இருக்கிறாங்க, அத விரைவில் பெறணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்குது. இது பெயில் கேன்சலேஷன் வழக்கு தான் அப்படின்னு தெரிந்தும் இத்தனை உத்தரவுகளை வந்து போட்டிருக்கிறோம், இது தெரியாம ஒண்ணும் நாங்க செய்யல அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமாகவே அவர் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. அடுத்து இந்த வழக்கினுடைய 7வது விவகாரமா EOW போலீசார் அசல் பாண்டுகளை திரும்ப கேட்கிறாங்க, நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனைய முன்வைத்தாங்க. அது தொடர்பா அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்டையும் சில விளக்கங்களை கேட்டாரு. இறுதியாக இது டான்பீட் கோர்ட்ல தான் இந்த வழக்கு ட்ரையல் நடக்க போகுது, அப்ப அங்க சமர்ப்பித்தாகணும், அதற்கு அசல் ஆவணங்களை கண்டிப்பா அவர்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இதுவரை புகார் கொடுத்தவர்கள் கண்டிப்பா அவங்களுடைய அசல் பாண்டுகளை மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லி இருக்கிறாரு. அவ்வாறு கொடுக்கக்கூடிய அந்த அசல் பாண்டுகள் குறித்த விவரங்களை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட முதலீட்டாளருக்கு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால இந்த அசல் பாண்டை கேட்கிறாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா, இருக்கிறதுக்கு ஒரே பிடிமானம் இதுதானே, இதையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் பலர்கிட்ட இருக்கு. EOW போலீசார் முறையாக கடிதம் எழுதி அழைத்தும் தொலைபேசியில் அழைத்தும் பலர் இன்னும் அந்த அசல் பாண்டுகளை EOW போலீசார்கிட்ட கொடுக்காம ஒரு ஈரட்டா நின்றுட்டு இருக்கிறாங்க, அவர்களையே கொஞ்சம் சந்தேகமா பார்க்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறாரு. 8வது விஷயமா ரொம்ப மையமானது, இதுவரைக்கும் ஒரு 13 மாவட்டங்கள்ல முழுமை பெற்றது அப்படிங்கிற அளவுல இந்த நிலங்களுடைய மதிப்பீடு தோராயமா எவ்வளவு இருக்கு, எவ்வளவுன்னு நீங்க மதிப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அரசு தரப்புல இருந்து சுமார் 1600 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க நிலத்தினுடைய மதிப்பை நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்கு, எவ்வளவுக்கு புகார் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாரு. அது ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அரசு தரப்புல சொன்னாங்க. அப்ப ஓகே, 2000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, இது வரைக்கும் 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை அவங்க மதிப்பிட்டு இருக்கிறாங்க, அப்ப தாராளமாக இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தீர்வை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விதத்துல அவர் அந்த இடத்துல பதிவு செய்தார். ஆக இன்று நடந்த அந்த நீதிமன்ற விசாரணையிலிருந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா, வயிற்று வலி உள்ளவங்களுக்கு முதல்ல நான் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போறேன் அப்படிங்கிறத தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அடுத்தது அது நிலமா கொடுக்கணுமா பணமா கொடுக்கணுமாங்கிறதையும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, அதாவது நிலமா கொடுப்பதற்கும் ஏத்துக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை கொடுப்பதற்கும் ஆட்சேபனை இல்லைங்கிறத தான் இன்றைய நீதிமன்ற அந்த விசாரணையில அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இது வந்து முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததாங்கிற மாதிரி இந்த விவகாரத்துல நிலமாக தீர்வை பெறுவதா பணமாக தீர்வை பெறுவதா அப்படிங்கிற ஒரு விவாதம் முடிவில்லாம சுழண்டுட்டு இருக்குது. அந்த பின்புலத்தில் இருந்துதான் இந்த ஒரு முடிவை அவர்
அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது அவரவர் விருப்பம், யாரும் அடுத்தவங்களுடைய விருப்பத்திற்கு இடையூறாக நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஏன் சொன்னா நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை எல்லாத்தையுமே பட்டியல் போட்டுட்டாங்க. அந்த நிலங்களினுடைய இப்போதைய சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறத அதுல வந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணுவதற்கு தான் ஒரு மதிப்பீட்டு கமிட்டியை அமைச்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையிலே உங்களுக்கு ஆட்சேபனை இருந்ததுன்னா அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க, ஒரு வாரம் அவகாசம் கொடுக்க போறாங்க. அதுல இது கூட இருக்கு குறைச்ச இருக்கு அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்களோ அதை நீதிமன்றம் கன்சிடர் பண்ண போகுது. அப்ப அந்த வகையில அந்த நிலத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அப்ப என்ன மதிப்பா அவங்க நிர்ணயிக்கிறாங்களோ வித்தாலும் அந்த நிலம் அந்த விலைக்கு தான் விற்க போகுது. அப்ப அந்த மதிப்புல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அதை நிலமாகவே பெற்றுக்கொள்ள முன்வாராரு. எனக்கு எப்படியோ பிரச்சனை தீர்ந்தா போதும், போட்ட பணத்துக்கு எனக்கு விடிவு கிடைச்சா போதும்னு ஒருத்தர் நிக்கிறாருன்னு சொன்னா அதை யாரும் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மையமான கேள்வியா இருக்கு. உதாரணத்துக்கு சிவகங்கையை சார்ந்த முதலீட்டாளர்கள் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அங்க ஒரு 100 ஏக்கர் நிலம் வந்து நியோமேக்ஸ் இருக்கு. அப்ப அவங்க போட்ட முதலீட்டுக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு 50 சென்டோ 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ அந்த நிலத்தினுடைய மதிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க பிரித்து கொள்ள அந்த நிலமாகவே தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு தரப்பினர் முன் வந்தால் அதை மற்றவர்கள் ஆட்சேபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமா என் பிரச்சனையை தீர்த்துட்டு தான் அடுத்தவன் பிரச்சனைக்கு போகணும் அப்படின்னு யாரும் இந்த இடத்துல நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதியரசர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்படிங்கிற மாதிரிதான் இன்றைய இந்த நீதிமன்ற விசாரணையிலிருந்து நாம் புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இதுல இன்னும் விடை காண வேண்டிய கேள்விகள் அப்படிங்கிறதும் இன்னும் இருக்கதான் செய்யுது. ஏன்னு சொன்னா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இப்ப 2000 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் வழங்கிய பாண்டுகளினுடைய மதிப்பில் இருந்துதான். பாண்டு 3 லட்சம் ரூபான்னு இருக்கும். ஆனா அந்த 3 லட்சம் ரூபாய் பாண்டுக்கு 3 வருஷத்தினுடைய முடிவுல உனக்கு 6 லட்சமா தாரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் அவங்கள்ட்ட அந்த 3 லட்சம் ரூபாயை வாங்கியிருக்கிறாங்க. அப்ப நீதியரசர் நீதிமன்ற விசாரணையில தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பாண்டினுடைய மதிப்பை கணக்கிட்டு தான் 100% 90% அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா அந்த பாண்டினுடைய இருக்கிற மதிப்பையே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அப்படியே ஏத்துக்க வாராங்களா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எங்க விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரே சாத்தியம், அந்த கிளைம் கமிட்டி இதற்கு அடுத்ததாக நியமிக்க போகக்கூடிய அந்த கிளைம் கமிட்டியில தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கதான் பரிசீலிக்க முடியும். இந்த பாயிண்ட ஒரு தெளிவுக்கு வராம அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு நகர முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அதனால நீதிமன்றத்துக்கு வெளியில இது குறித்து ஒரு தேவையில்லாத வாத பிரதிவாதங்கள் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை மேலும் ஒரு குழப்பத்துக்கு ஆழ்த்தக்கூடிய வகையில தான் அது ஒரு தனிநபர் தாக்குதலாகவும் அது வந்து ஒரு எல்லை மீறிய ஒரு விவகாரமாகவும் மாறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. நாம இப்படிதான் தீர்வு, வேற வழி கிடையாது, இதனை ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாரும் கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அவரவருடைய கருத்துக்களை நீதிமன்றத்துல தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐயா எனக்கு நலமா கொடுத்தாலே போதும், நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன், எப்படியோ ஆளை விட்டா போதும் சாமி அப்படின்னு ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இல்ல எனக்கு நலமாலாம் வேணாம், பணமாதான் வேணும், எனக்கு எப்படியாவது வித்து எனக்கு பணமா கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. பணமாதான் வேணும், ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாண்டினுடைய மதிப்பிலேயோ அல்லது பேங்க் வட்டியை கணக்கு போட்டு நீ காசை கொடுத்தாலாம் என்னால வாங்கிக்க முடியாது. என்கிட்ட நீ இந்த 1 லட்சம் ரூபாயை வந்து வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கினேன், 3 வருஷத்துல அந்த 1 நான் 2 தரேன் அப்படிதானே சொல்லி வாங்கினேன். அந்த எனக்கு அந்த 2 எனக்கு வேணும், முழு மெச்சூரிட்டி தொகையோட எனக்கு வந்து செட்டில் பண்ணும், அப்படி செட்டில் பண்ணாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்னொரு தரப்பா நிக்கிறாங்க. இது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவர்களுடைய உரிமை. பணம் போட்டது அவங்கதான், அதுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முழு உரிமை அவர்களுக்குத்தான் இருக்கு. அதுல யாரும் இதுதான் சரி நீ கேட்கறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்வதற்கு இந்த இடத்துல இடமில்லைங்கிறத தான் நாம் இங்க தெளிவுபடுத்துறோம். ஏன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இன்னைக்கு வேணா பல்வேறு சங்கமா இருக்கலாம், பல்வேறு குழுக்களா இருக்கலாம், பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களாக வந்து அவர்கள் ஒருங்கிணையலாம். ஆனா பணம் போடுறப்ப பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் போட்டதும் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி போட்டதும் அப்படிதானே நடந்திருக்குது. இல்ல யாராவது இன்னைக்கு வந்து ஆலோசனைகள் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி குழுவுல கருத்துக்கள் கேட்டு பதிவிடுற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு வந்து ஒரு பாகிஸ்தான் இந்தியா வார் நடத்துற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை நடத்தி ஒரு விவாதத்தை நடத்தி இதுல ஒரு தெளிவு பெற்றுக்கிட்டா அவங்கவுங்க வந்து நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, இந்த மூலையில இருக்கிறவங்களும் போட்டிருக்காங்க, அந்த மூலையில இருக்கிறவங்களும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்துதான்
அவர்கள் ஒரு தளத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய 10 விரல்களுமே கூட ஒன்றாக அமைவதில்லை. அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அவர்கள் முடிவெடுப்பாங்க. ஒரு ஹார்ட் பேஷண்டா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் போட்டிருக்கிறாரு. அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு காசு இருந்துச்சுன்னா உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. இன்னைக்கு அவர் வந்து அன்னைக்கு போட்ட 1 லட்ச ரூபாய்க்கு பேங்க் வட்டி போட்டு கொடுத்தாலும் எனக்கு 1 லட்ச ரூபாய் நான் வாங்கிக்க தயாரா இருக்கிறேன், அந்த 1 லட்ச ரூபாய் இருந்தா நான் உயிரை காப்பாத்திப்பேன்னு சொன்னாருன்னா அதை யார் தப்புன்னு சொல்ல முடியும்? இல்ல முடியாது. 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாயா தானே வந்து பெருக்கி தரேன்னு சொன்னாங்க, அதனால நீ வந்து ஏத்துக்க கூடாது, உனக்கு நான் கொடுக்க விட மாட்டேன்னு யாரும் அதை கையை பிடிச்சு தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா? அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்திலிருந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நாமளே முன்வைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது முழுக்க பாண்டுகளுடைய விவகாரங்கள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. இன்னும் பத்திரங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற விவகாரம் ஒரு முடிவு எட்டப்படலை. அது கிளைம் கமிட்டியில தான் தீர்வாகும். ஃபுல் மெச்சூரிட்டியோட தான் நான் பணத்தை திரும்ப நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னா அதற்கு நியோமேக்ஸ் நிர்வாகம் ஒத்துக்குமா? அவங்க என்ன பாயிண்ட் வைக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சிக்கலா இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் இவங்க வந்து என்ன வட்டி வாங்கி இருக்கிறாங்க, அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத எந்த மாசம் வரைக்கும் வாங்கியிருக்காங்கிறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட கணக்கு இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான். அப்ப இந்த இடத்துல திரும்ப சொல்றது, அன்னைக்கு அப்படித்தானே நீ சொல்லி என்கிட்ட காசு வாங்கின, அப்ப அந்த மாதிரிதான் நீ கொடுக்கணும் அப்படின்னு உடும்பு புடியா நிற்பதற்கு எந்த அளவுக்கு அது எடுபடும், சாத்தியமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இயல்பா எழுதுங்க. அடுத்து இன்னொரு வாதம் வந்து வைக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு 1600 கோடி ரூபாய் மதிப்பீட்டு இருக்கிறதா சொல்றாங்க. 2000 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடை வந்து பார்த்திருக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்கிற சொத்தை வச்சு இப்படி ஒரு தீர்வை கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, இன்னும் பினாமி சொத்துக்களையும் நம்ம அடையாளம் கண்டு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்பையும் சேர்த்தோம்னா அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் மெச்சூரிட்டியும் கொடுக்க முடியும் தானே அப்படிங்கிற ஒரு வாதமும் ஒரு தரப்பினரால முன்வைக்கப்படுது. அப்படி பார்த்தோம்னா அதனுடைய இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா நமக்கு தெரிந்தே இன்னும் புகார் கொடுக்காதவர்கள் ஆயிரக்கணக்கானோர் வெளியில இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தன் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் நீங்க இருக்கிற நிலத்தை எல்லாத்தையுமே முதல்ல புகார் கொடுத்தவங்களுக்கே பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, அதுவும் ஃபுல் மெச்சூரிட்டியோட இப்படி நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் புகாரே கொடுக்காத எங்களுக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறாங்க, அதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்கன்னு சொன்னா நிலைமை என்ன ஆகும்? அவங்கள்ட்ட போய் இத்தனை நாள் நீ எங்க போன, இதனால் வரைக்கும் நீ புகார் கொடுக்காம இருந்த அப்படிங்கிற கேள்விய அந்த இடத்துல நம்ம கேட்க முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு குழப்பமாகத்தான் இருக்கு. அப்ப அந்த விதத்துல நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு நியாயமா யோசிக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள், இந்த தரப்பையும் சாராம அந்த தரப்பையும் சாராம யதார்த்தமா பேசக்கூடிய இந்த விஷயத்தை அணுகக்கூடிய பாதிக்கப்பட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு முதற்கட்ட நிவாரணமாக அல்லது இடைக்கால நிவாரணமாக பாண்டினுடைய மதிப்பில இப்ப என்ன புகார் வந்திருக்கோ அந்த புகாருக்கு இணையாக நிலங்களுடைய மதிப்பீடு என்ன அளவுக்கு வந்திருக்கோ அதனுடைய விகிதாச்சார அடிப்படையில அது 100%ஆகவோ 90ஆகவோ 80ஆகவோ 70ஆகவோ அது எப்படியோ அந்த வகையில முதல் கட்டமா நீதிமன்றம் வழங்க தயாரா இருக்கு. அத எந்த விதத்திலையும் யாராலையும் இடையூறு வந்துடக்கூடாது. இத முதல்ல வாங்குவோம், அதன் பிறகு மற்ற சங்கதிகளை பத்தி பேசுவோம், பினாமி சொத்துக்களை என்ன கொண்டு வரதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்குது. அப்ப இந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் இப்பவே உள்ள இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. சொன்ன மாதிரி இந்த வழக்கெல்லாம் இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னும் சிலர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கை எடுத்துட்டு போகணும். அடுத்தது சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அமைப்புக்கு இந்த வழக்கை கொண்டு போகணும். அந்த கோரிக்கைகள்ல நியாயம் இருக்குதா அப்படின்னு கேட்டா நியாயம் இருக்கு. அது வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய உரிமையும் கூட. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லி இந்த இடத்துல குறை சொல்வதற்கு இடம் இல்ல. அந்த விதத்துல நாமளும் அதை பிரசன்ட் பண்ணல. மாறாக முதல் கட்டமா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது வரையில் அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களினுடைய மதிப்பில் இருந்து ஒரு விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுக்கணுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதற்கு தடங்கள் இல்லாத வகையில் இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த முதலீட்டாளர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. நிறைவா இந்த விவகாரத்திலிருந்து தொகுப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் இவ்வளவு விவகாரங்களை கையாண்டு பேசியிருந்தாலும் இதுவரைக்கும் புகார் கொடுக்காதவர்கள் யாரேனும் இருந்தால் புகார் கொடுத்தால் மட்டுமே குறைந்தபட்சம் அவர்களுக்கு அந்த போட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரு நம்பிக்கையான ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிறத தான் இன்றைய இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி இருக்குங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா நீங்க எந்த ஒரு சொத்தையும் இனி மறைக்க வழி இல்லை. நீ எங்கெங்கெல்லாம் பினாமி பேர்ல வந்து வச்சிருக்கிறியோ, பொண்டாட்டி பேர்ல, மச்சினம் பேர்ல, இல்ல தான் வீட்டுல வேலை செஞ்ச கார் டிரைவர் பேர்ல நீ சொத்தை நீ பதுக்கி வைத்திருந்தாலும் இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுன்னு நீங்க நினைத்திருந்தாலும் அதை வெளிக்கொணர்வதற்கு
பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் முழு வீச்சில் இறங்கி இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல அவர்கள் தீவிரமா அதற்கான ஆவணங்களை சேர்க்கக்கூடிய வேலையை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அந்த வகையில தான் குமுளி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டுகளை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போல பல இடங்கள் இன்னும் கைவசம் பட்டியல் வச்சிருக்கிறாங்க. அப்ப புகார் கொடுக்காதவர்களுக்கு நியோமேக்ஸ் நிறுவனம் கொடுத்த வாக்குறுதிங்கிறது என்ன? நீதிமன்றத்தில் அந்த கேஸ் முடியட்டும், அதன் பிறகு இந்த நிலங்களை வச்சு நாங்க உங்களுக்கு எப்படியே தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா இனி அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை தான் இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி இருக்குது. அடுத்தது, இந்த புகார் கொடுக்கிறவங்க எல்லாத்தையுமே உடனுக்குடன் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பதிவேற்றம் செய்யறாங்க. அதே போல நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க EOW போலீஸினுடைய டிஎஸ்பி கவனத்திற்கோ எஸ்பியினுடைய கவனத்திற்கோ நேரடியா நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அதையும் இமிடியேட்டா அந்த இணையதளத்துல பதிவேற்றம் செய்தறாங்க. எல்லாமே இன்று ஆவணமாக்கப்படுது. அப்ப என்ன தேதி வரைக்கும் புகார் கொடுத்தவர்களுக்கு இந்த முதல் கட்டமா தீர்வை நம்ம கொடுக்க போறோங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த விசாரணை தான் முடிவு செய்யும். அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புகார் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா EOW போலீஸ் அதனுடைய இணையதளத்துல உடனுக்குடன் அப்டேட் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. புகார் கொடுக்காம தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியா கொடுத்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி. அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.